சீனாவின் உகான் நகரில் வௌவால்களிடமிருந்து மனிதனுக்கு பரவியதாக கூறப்படும் கொரோனா வைரஸ் அதன் பிறகு உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்தியது. இந்த பாதிப்பை தடுக்க பல்வேறு உலக நாடுகள் ஊரடங்கு உத்தரவை அறிவித்ததால் பலரும் தங்களது வாழ்வாதாரங்களை இழந்து பொருளாதார நெருக்கடிக்கு ஆளாகினர். இத்தகைய வைரஸ் தடுப்பூசி கண்டுபிடிக்கப்பட்ட பின்னர் கட்டுக்குள் கொண்டு வரப்பட்டு தற்போது உலகம் சீரடைந்துள்ளது. இந்நிலையில் ஆந்திர மாநிலத்தில் 2 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக செய்தி வெளியாகியுள்ளது. உடல்நலக்குறைவால் திருப்பதியில் உள்ள மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட 60 வயதான நபர் மேல் சிகிச்சைக்காக வேலூரில் உள்ள CMC மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டார். அங்கு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்த அவருக்கு கொரோனா இருப்பது RT-PCR மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதே மாதிரி கடப்பாவைச் சேர்ந்த 46 வயது நபரும் கொரோனா அறிகுறிகளுடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார். இது மட்டுமின்றி கூடுதலாக 4 பேருக்கு கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் தனிமைப்படுத்தப்பட்டுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளது. தமிழகத்தின் எல்லைக்கு அருகில் உள்ள கடப்பா மாதிரியான பகுதிகளில் கொரோனா வைரஸ் உறுதி செய்யப்பட்டிருப்பது தமிழகத்தில் மீண்டும் கொரோனா வைரஸ் பரவுமா என்ற அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது வரை நிலைமை கட்டுக்குள் தான் உள்ளது என்றும் ஊரடங்கு உத்தரவு போடும் அளவுக்கு நிலைமை கைமீறி போகவில்லை என்றும் சுகாதாரத்துறை அதிகாரிகள் தெரிவித்திருக்கின்றனர்.